எங்கே போனாலும் நீங்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டு கிடைக்குது தமிழ்நாட்டில். இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளை விட தமிழ் மொழியில் கல்வெட்டு தான் அதிகம். வேறு எந்த மொழிக்கும் கல்வெட்டு அதிகம் கிடையாது. தமிழ் மொழியின் கல்வெட்டு கிட்டத்தட்ட 1,00,000 கல்வெட்டுக்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. அவ்வளோ கல்வெட்டுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவ்வளோ கலை நயங்கள் உள்ள கோயில்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அனைத்தும் இருந்தாலும் ஒரு புனைவு என்ற ஒரு செயல் நம்மளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அதான் மிக முக்கியமான செய்தியாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அந்த புனைவை நாம் சரியாக புரிந்து கொண்டு விட்டோம், ஆனால் நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் சமஸ்கிருத புனைவு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ராமாயணம் மகாபாரதம் கதை தாங்க. ராமாயணம் மகாபாரதங்கிறது கதை. அந்த கதைக்கு வரலாற்று ஆதாரங்கள் எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் நீங்கள் சங்க காலத்தில் உள்ள சங்க இலக்கியங்களை போய் புரட்டி பாருங்க. சங்க இலக்கியம் என்பது உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு இலக்கியம். அது ஒரு இறையியல் இலக்கியமே கிடையாது. ஏன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டை சார்ந்ததும் இறையியல் இலக்கியங்களாகத்தான் இருந்திருக்கு பெரும்பாலான இலக்கியங்கள். ஆனால் தமிழர்களால் இயற்றப்பட்ட சங்க இலக்கியம் என்பது மனிதத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம், மானுடத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம். ஆனால் அந்த சங்க இலக்கியங்கள் என்ன சொல்கின்றன என்ற ஒரு கருத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. அந்த மானிடத்தை பற்றி சொல்லுகின்ற இலக்கியங்கள் தன்னுடைய வரலாற்றை முழுமையாக சொல்லி சென்றுள்ளன. அந்த வரலாற்று செய்திகளை நாம் இன்னும் முழுமையாக எடுத்து அதை வரலாற்றுடன் நினைத்து பார்க்கின்ற ஒரு செயலை செய்யாத காரணத்தினால்தான் உலகத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க சங்க இலக்கியங்கள்லாம் பின்னாடி வந்தது, எங்களுடைய புராணங்கள் தான் முன்னாடி இருந்தது. புராணங்கள் என்பது கட்டுக்கதைகள். புராணங்கள் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு குப்தர் காலத்தில் தான் அனைத்துமே கட்டுவிக்கப்படுகின்றன. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா இந்தியாவிலே சமஸ்கிருதம் சொல்கிறீங்க. சமஸ்கிருதோட கல்வெட்டு எப்போ கிடச்சது தெரியுமா? கிபி 1ஆம் நூற்றாண்டில் தான் கிடச்சது. ஹத்திபாடாங்கிற இடத்துல தான் முதலில் சமஸ்கிருத கல்வெட்டு கிடைத்தது. ஆனால் நம்முடைய தமிழி என்று சொல்லப்படுகின்ற கல்வெட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கிமு 600லிருந்து கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. இன்றைக்கு அது பின்னோக்கி சிவகலையிலும் சென்று கொண்டிருக்கிறது தான் பெருமையாக இருக்குது நமக்கு. இன்னும் பின்னோக்கி செல்லும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சங்க இலக்கியங்கள் சொன்ன தரவுகளின் அடிப்படையாக கொண்டுதான் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் விளைவாக கிடைத்த இடம்தான் கீழடி.